துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புள்ளங்களும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்துமாக இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். குரு வணக்கம். புருவத்திடை உண்டன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கட்டால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. நாடி சுத்தியும் பாடலை வாசித்துடன் அருள்நிதி பழனிசாமியா விளக்கம் கொடுப்பாங்க. திருப்பாவை பாடல் 10. நோற்றுச் ஸ்வர்க்கம் புகுகின்ற நாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றுத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைத்தரும் புண்ணிய நாள் பந்தரொரு நாள் கூற்றத்தன் வாழ்விழிந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயிலில் தண்டானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து விதி மதி மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். விண்ணே மண்ணானார் போல் விதி மதியாய் மண்ணினில் வெண் அடக்கம் போல் மதியினிலே விதியுனது. வாழ்க வளமுடன். விளக்கம் அளிக்க பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் நிற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
சார்ந்த பெருமக்களே, திருப்பாவை பாசுரம் 10. இந்த பாடலிலே ஞானம் பெற்ற ஒரு பெண், அவள் பேரின்பத்திலே திளைத்து தன்னை மறந்திருப்பதை ஆண்டாள் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். பாவை நோன்பு ஏற்கனவே நோற்று சொர்க்கம் புகுகின்ற, சொர்க்கத்தில் பிரவேசிக்கின்ற அளவுக்கு பக்குவம் அடைந்த பெண். மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார். இவர்கள் அழைத்தும் கூட அந்த பெண் கதவை திறக்கவில்லை. மாற்றம் தராரோ, அதாவது கூட்டு தவம், அதுவும் மன்றங்களிலே போய் கூட்டு தவம் ஏற்றுவதிலே நன்மை உண்டு. அவரவர்கள் அவரவர் இல்லத்திலே தவம் செய்து கொள்ளலாம் என்றாலும் கூட, மன்றங்களிலே போய் தவம் ஏற்றுகின்ற போது அனுபவம் மிக்க சில ஆசிரியர்களும் வருவார்கள், புதிய அன்பர்களும் வருவார்கள். அப்ப அனுபவப்பட்டவர்களுடைய தவ ஆற்றல் புதிய அன்பர்கள் தவத்திலே ஒடுங்குவதற்கு துணை செய்யும். அதுபோல ஞானம் பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு துணை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் ஞானத்திற்கு என்ன பயன்? மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். நாராயணனோடு அந்த பெண் ஒன்றி கலந்திருக்கிறார், இறைநிலையோடு ஒன்றி இருக்கிறார். அதுக்கு என்ன அடையாளம் என்றால், நாராயணனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது துளசி மாலை. நாற்ற துழாய் முடி நாராயணன், அந்த நறுமணம் மிக்க துளசியை தலையில் வைத்திருக்கின்ற நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். நம்மால் போற்ற வேண்டும், அதாவது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், 4 வகை அனுபவங்கள் தான் உண்டு உலகத்துல. இவற்றிலே இன்பமும் துன்பமும் செயலுக்கு விளைவுகள். அமைதி என்பதற்கு என்ன செய்யணும்? பேசாம அசையாமல் அமர்ந்தால் போதும். உடல் அசையாமல், மனம் ஓடாமல் அமைதியா உட்கார்ந்த போதும். இந்த அமைதியின் முழுமை பேரின்பம். அப்ப இன்ப துன்பம் என்பது செயல்களுக்கு விளைவு, அமைதி பேரின்பம் என்பது செயலற்று இருப்பதன் விளைவு. அப்படி செயலற்று இருக்க முடியாத போது என்ன செய்கின்றோம்? இறைவனின் பெருமைகளை பாடுகிறோம், அல்லது அவனை நினைக்கலாம், அவருடைய தீபங்களை படிக்கலாம். இப்படி ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு செயல். அது போற்ற பறை தரும் புண்ணியனா. இந்த பறை என்ற சொல்லுக்கு சில பேர் ஏதோ வாத்திய கருவின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கருத்து இருக்கு. நம்ம பரம்பரை பரம்பரைன்னு சொல்றோம் இல்லையா? பரன் பறை பரம்பரைன்னு வரும். பரன் என்பது சிவனை குறிக்கும், பறை என்பது சக்தியை குறிக்கும். அப்ப விண் ஆற்றலுக்கு சக்தி சாக்தத் சமயம், உயிர் ஆற்றலுக்கு வைணவம் மகாவிஷ்ணு. அப்ப அந்த உயிர் சக்தியை நமக்கு அருளுவான். சிந்தனை திறமும் உயிர் ஆற்றல் திணிவும் இருந்தால் செயல்பாடுகள் மூலமாக பல நன்மைகளை நாம் பெறலாம். எனவே பறை தருவான் என்றால் நமக்கு உயிர் ஆற்றலை தருவான் என்பது பொருள். பண்டொரு நாள், ஒரு முற்காலத்துல ஒரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில் தந்தானோ. இந்த பெண்ணுக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி நடந்திருக்கலாம்.
யார் அதிகமா தூங்குறது அப்படின்னு. சரி, தூங்கி ஜெயிச்சுட்டா என்ன என்ன பரிசு? இந்த தூங்குன்ற வரத்தையே பரிசாக தருகிறேன் என்றானா கும்பகர்ணன். அவங்கிட்டே போட்டி போட்டு இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்களாம். அவன் தூக்கத்தை இவளுக்கு பரிசாக தந்து விட்டானாம். அப்படி கூற்றம் யமனின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் ராமனிடத்திலே யுத்த களத்திலே இழந்து போகிறான் அல்லவா? அவன் இவரிடத்திலே தூக்கத்திலே போட்டி வைத்து தோற்று போய் தூங்கும் வரம் பெற்ற கும்பகர்ணன் அந்த வரத்தை இவளுக்கு தந்து விட்டானோ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய், நல்ல காரியங்களை செய்வதற்கு சோம்பலாக இருக்கிறாயே, அருங்கலமே, அருள்நிதின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்ப தெய்வீகத்தை பெற்றிருக்கின்ற அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். தூங்கி எழுந்த உடனே ஆடை அணிகலன்களை எல்லாம் சரி செய்து கொண்டு விரைந்து வந்து கதவை திறந்து எங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். நாராயணனிடத்திலே எங்களோடு சேர்ந்து வந்து எங்களுக்கும் அந்த ஞானம் பெறுவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று அழைப்பதாக இந்த பாடல். மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. இதுல விதி மதி என்ற தலைப்பிலே, மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். பஞ்சபூத தத்துவத்திலே 5வது மண். இதை வைத்து நமக்கு தேவையான பாத்திரங்களை நாம் செய்து கொள்கிறோம். அப்போ சட்டி என்பது சமையலுக்கு பயன்படுத்துவது, பானை என்பது நீரை சேமித்து வைப்பதற்கு பயன் கொள்வது. மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். எல்லாமே காந்த அதிர்வுகளும் அதில் ஏற்படுகின்ற தன்மாற்ற விளைவுகளும் அது ஈர்க்கப்பட்டு கருமையத்தில் இருப்பாவதும் அது மலர்ச்சி பெறுகின்ற போது எண்ணங்களாக வெளிப்படுவதும் எல்லாம் ஒரே சுத்தவெளியின் வேறு வேறு பரிமாணங்கள் தான். எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். விண்ணே மண் ஆனார் போல், விண் வரும்போது தோன்றிய போது மண் இல்லை. விண்ணின் சேர்க்கை பல்வேறு விகிதாச்சாரங்களிலே விண் அணுக்கள் சேர சேர அணு கூட்டுக்கு தகுந்தாற் போல தோற்ற பொருட்கள் உருவாயின. அப்படி விண்ணே மண் ஆனார் போல் விதி மதியாய், இயற்கை விதியே தெய்வ நீதியே நம்மிடத்திலே அதை புரிந்து கொண்டு மதித்து வாழக்கூடிய அறிவாக, மண்ணில் விண் அடக்கம் போல் மதியினிலே விதி உள்ளது. எப்படி மண்ணுக்குள் விண் அடக்கம் பெற்றிருக்கிறதோ அது போலவே விதிக்குள் மதி அடக்கம் பெற்றிருக்கிறது. அப்ப விதியின் பல்வேறு கூறுகளை கண்டெடுத்து அவற்றை நன்மை தரும் வகையிலே பயன் கொள்கின்ற அறிவின் சிறப்பே மதி என்று மகர்ஷி இந்த கவியிலே அந்த கருத்துக்களை சிந்தனை கொண்டு பயன்பெறுவோம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள். இன்றைக்கு திருப்பாவை பாடலுக்கும் மாக்குளமாய் விளைந்த மதிவிருண்டு பாடலுக்கும் அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இன்னும் ஒரு
புத்தகம் மிதமா இருக்கு. சரி, பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிடும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இணைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.